பாருமா, பாருமா, குழந்தை எப்படி பாக்குது பாருமா. அம்மா, பூமிகா, 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 அப்பாவை பாருமா, அப்பா ஒரு தடவை பாருமா. பூமிகா, அம்மா, அம்மா, பூமிகா, பூமிகா, அம்மா, பூமிகா. ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு ஆகாது. நம்ம டாக்டர் இருக்காரு. டாக்டர், டாக்டர், நீங்க டாக்டர் தானே? என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்த்து சொல்லுங்க டாக்டர். அவளுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே, அவ பொழைச்சுக்குவாள்ல? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர். அவ உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல? அவ பொழைச்சுக்குவாள்ல? என்ன அப்பான்னு கூப்பிடுவாள்ல? சொல்லுங்க, அது சொல்லுங்க டாக்டர். ரிப்போர்ட்டை பார்த்தது எதுவும் சொல்ல முடியும். இவங்க கண் இப்படி நில குத்திட்டு இருக்கிறத பார்த்தா ஒருவேளை பிரெயின் ஸ்ட்ரோக்கா இருக்குமோ. டாக்டர், இல்ல, we have to check. அவ்வளவுதான், ரிப்போர்ட் பார்த்து சொல்லலாம். டாக்டர், எங்க அக்கா பொழைச்சிருவாள? சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். ஜோதிகா, இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நம்ம சீஃப் டாக்டரை கேட்கலாம். அப்பதான் பூமிகா அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்களா இல்லையான்னு தெரியும். அபாய கட்டமா? அபாய கட்டம், அபாய கட்டம். அப்ப அப்ப பூமிகா, பூமிகா. டேய், என்னடா என்னடா இப்படி கிடக்குறா? பொழைச்சிட்டு வாளா? அம்மா, பூமிகா, உனக்கு ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. ஒரு தடவையாவது பாருமா, அப்பான்னு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிடுமா. இதோ இதோ உன் பொண்ணு, உன் பொண்ணு தங்க வசந்தா, என் பேத்தி. இங்க பாரு, இங்க பாருமா, உன் குழந்தைய பாருமா, எப்படி பாக்குறான்னு பாரு, எப்படி பாக்குறான் பாரு. அம்மா, அம்மாமா, அம்மாவை பாத்தியா? ஐயோ, ஐயோ. சார், எதுக்கு சார் இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? தயவு செஞ்சு வெளியே போங்க. பேஷண்ட் பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். அம்மா, எல்லாரும் போங்க. போங்க மேடம். என் பூமிக்காவை பத்திரமா பாத்துக்கங்க. கவலைப்படாதீங்க சார். அம்மா, குழந்தைக்கு பால் வாங்கணும். கேண்டீன் வரைக்கும் கொஞ்சம் நீ வாமா. போய் வாங்கிட்டு வா. ஏனே தொந்தரவு பண்ற? இங்கேயும் வந்து ஏமா இப்படி பண்ற? உன்னை துணைக்கு தானே கூப்பிடுறேன். சரி வா. பாத்தியடா? ஐயோ, டேய், பூமிகா என்னடா மரக்கட்ட மாதிரி கண்ணை குத்திட்டு அசையாம கிடக்குறா? அவ உயிர் பழைப்பாளா? மா, பூமிகா கதை நீ முடிஞ்ச கதை தாமா. அவ உயிரோட இருக்க ஜடம் மாதிரிதாமா. டேய், அவ இப்படி உயிரோட ஜடமா இருக்கிறது தான்டா நல்லது. நல்ல வேளை கண்ணை முழிச்சு உன்னை காட்டி கொடுத்து இவர்தான் என் புருஷன்னு சொல்லிடுவாளோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன்.
கடவுளை பார்த்து அவளை பேச்சு மூச்சு இல்லாம படுக்க வச்சுட்டாரு. அம்மா இங்க யாருக்குமே நான் தான் மதனி தெரியலம்மா. எல்லாரும் என்ன கோபால் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அது போதுமா. ஜோதிகா எனக்கு தான். டேய், அந்த குழந்தைய பார்த்தல, எப்படி முறைச்சிட்டு என்ன கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போகுது. ஏமா சென்னையில தொலைச்ச அந்த குட்டி பிசாசு எப்படிமா இவ கையில கிடைச்சது? டேய், குட்டி பிசாசுன்னுலாம் சொல்லாதடா. அது தெய்வ குழந்தை. இனிமே நாம 2 பேரும் அதுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ எல்லாமே நார்மலா இருக்குல்ல? எஸ் டாக்டர். ஓகே டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பா அப்பான்னு கூப்பிடுவா. இப்போ ஒரு அசைவும் இல்லாம படுத்து கிடக்குறா. சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? பாலு, முதல்ல டாக்டர் கோபாலுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். அவர் சரியான நேரத்துல உங்க பொண்ணு பூமிக்காவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ணதுனால மூளையில ரத்த கசிவை தடுத்து உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இவர் சரியான நேரத்துக்கு கொண்டு வரலன்னா உங்க பொண்ணை உயிரோட பாத்துருக்க முடியாது. ரொம்ப நன்றிங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க. குடுமா. ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு டாக்டர்? என் பொண்ணுக்கு ஒண்ணு இல்லையே. பாலு, அவங்களால கேட்க முடியும், பார்க்க முடியும், ஆனா பேச முடியாது. கை கால்லாம் அசைக்க முடியாது. அவங்களால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும், ஆனா பதிலுக்கு எந்த ரியாக்ஷனும் அவங்களால பண்ண முடியாது. இப்போதைக்கு இதுதான் இவங்க பாடி கண்டிஷன் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ரொம்ப சந்தோஷம். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மறுபடியும் எந்திரிச்சு நடக்கணும். நீங்க தான் கடவுள் மாதிரி இருந்து காப்பாத்தணும். பாலு, நான் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் மேற்கொண்டு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு எங்க டாக்டர் குழு முடிவு பண்ணும். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். டாக்டர், எங்க அக்காக்கு போக போக குணமாகறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்கா டாக்டர்? இதோ கோபாலும் ஒரு டாக்டர் தான். அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 100ல 1 கேஸ் தான் பழைய நிலைமைக்கு மீண்டு வருவாங்க. பிரெயின் ஸ்ட்ரோக்லாம் நர்வ் சம்பந்தப்பட்டது. எதையும் நாங்க உறுதியா சொல்ல முடியாது. பழைய நிலைமைக்கு மீண்டு வருவாங்க நாங்க நம்புறோம். நீங்களும் நம்பிக்கை வைங்க. டாக்டர், இவளை எப்படியாவது பழைய நிலைமை கொண்டு வந்துருங்க. இல்லைன்னா இவளை பத்தி நினைச்சே என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா. காட் இஸ் கிரேட். இந்தாங்க சிஸ்டர். அம்மா, பூமிகா.
பூமிகா, பூமிகா, நாங்க பேசுறதெல்லாம் உன்னால கேட்க முடியும், ஆனா பதிலுக்கு பேச முடியாது டாக்டர் சொல்றாரு. என்ன மன்னிச்சிருமா. உங்க அம்மா தேவிகாவுக்கு நான் பண்ண துரோகத்தினால கருவுல இருந்தே நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற. அம்மா பூமிகா, உன் புருஷனை கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வச்சு உன் வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள உனக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. நான் செஞ்ச பாவத்தை நான் தானே அனுபவிக்கணும், ஆனா நீ அனுபவிக்கிறியே. என்ன மன்னிச்சிருமா. அம்மா பூமிகா, இந்த அப்பாவை மன்னிச்சிருமா. வேணாண்டா பாலு. ஐயோ, இந்த கொடுமையை என்னால தாங்க முடியலையே. ஐயா, என் பேத்தியை நான் படுத்த படுக்கையிலையா பார்க்கணும். அட கடவுளே, நல்ல வழியா காட்ட மாட்டியா ஐயா? பூமிகா, உங்களை பார்த்தா எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. உங்க அப்பா உங்க புருஷனை தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. பாவம், நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது உங்க புருஷன் வந்தா கூட உங்களை ஏத்துக்குவாரான்னு தெரியல. இங்க பாருங்க பூமிகா, உங்களுக்கு இனிமேல் உங்க புருஷன் முக்கியம் இல்ல, உங்க உயிர் தான் முக்கியம். உங்க தங்கச்சி ஜோதிகாவோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க. டாக்டர், எங்க அக்கா சீக்கிரம் எழுந்திருச்சு வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. கொன்னுடுவாங்க. ஜோதிகா, நீ கண் கலங்காதம்மா. என் பையன் உன் கை பிடிக்கணும்ன்ற நேரத்துல உன் அக்கா பூமிகா இப்படி படுத்த படுக்கையா ஆயிட்டா. கல்யாணத்துக்கு இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, கோபால் வெயிட் பண்ணுவான். பாவம் பூமிகா, கல்யாணத்துக்கு நேர்ல வந்து வாழ்த்துவான்னு நினைச்சேன். இப்படி படுத்த படுக்கையா ஆவான்னு யாருக்கு தெரியும்? சரி, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க. என் பொண்ணு பூமிகா கூட கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வரேன். எல்லாரும் வெளியே போங்க.
ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தானே ரோஜா? உங்களை எதிர்பார்த்து தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க சரியா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சு வந்து நிக்கிறீங்க. வாட்ஸ்அப்ல நீங்க எனக்கு காமிச்சு வச்ச உங்க போட்டோ, நீங்க வர சொன்ன இந்த இடம், இதெல்லாம் வச்சுதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். வெரி குட், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க யாரு? என்ன எதுக்காக தனிமையில சந்திக்கணும்னு நீங்க வர சொன்னீங்க? உங்க மூலமா அர்ச்சனா கிட்ட ஒரு வேலை இருக்கு. இங்க பாருங்க, அர்ச்சனா கிட்ட ஆபீஸ்ல வேலை நடக்கணும்னா என்னால முடியாது. அவ ரொம்ப நேர்மையானவ. ரெக்கமெண்டேஷன் எல்லாம் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். முதல்ல அவட்ட போய் இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது. உனக்கு அர்ச்சனாவை பிடிக்காதுன்னு இப்ப ஜெயிலில் இருக்கிற உங்க மாமியார் காஞ்சனா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். காஞ்சனா அத்தையா? அதனால தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நேரில் வர சொன்னேன். உங்களை மாதிரியே அர்ச்சனாவை கண்டா எனக்கும் பிடிக்காது. காரணம், என் கௌரவம், மரியாதை எல்லாம் இந்த அர்ச்சனாவால தான் போச்சு. ஏன்னா அர்ச்சனா என் நகைக்கடைக்கு கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான். அந்த அர்ச்சனா என்னை எப்படியும் அரெஸ்ட் பண்ணணும்னு கங்கணம் கட்டிட்டு திரியிறா. அவகிட்ட இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் தற்செயலா ஜெயிலில் இருக்கிற உங்க அத்தை காஞ்சனாவை பார்த்தேன். உங்க மாமியார் தான் உங்க ஃபோன் நம்பரை கொடுத்து என் மருமக ரோஜாவை பார்த்து பேசினீன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. சரி, என்கிட்ட எந்த மாதிரி உதவியை எதிர்பார்க்குறீங்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, சுருக்கமாவே சொல்லிடுறேன். அர்ச்சனா கிட்ட இருந்து அதிகாரம் படைச்ச அந்த கலெக்டர் பதவியை புடுங்கணும். அப்படி நடந்துச்சுன்னா அந்த அர்ச்சனாவால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் உங்ககிட்ட ஒரு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர நெக்லஸை கொடுக்குறேன். 5 கோடியா? அதை நீங்க வாங்கிட்டு போய் உங்க வீட்டில் இருக்கிற அர்ச்சனாவுடைய பீரோக்குள்ள வச்சிடணும். அர்ச்சனா பீரோக்குள்ளையா? அதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, என்னால எல்லாம் முடியாதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா நான் அர்ச்சனா கிட்ட மாட்டிக்கிட்டேனா அர்ச்சனா என்ன உண்டுலன்னு ஆக்கிடுவா. என் மாமியாரோட கேஸ்ல நான் கர்ப்பமா இருக்கேன்னு கூட பார்க்காம பெண் போலீஸ் கிட்ட சொல்லி என்ன செம்ம அடி பின்னிட்டா. அப்போ இதுக்கெல்லாம் நீங்க பழி வாங்க வேண்டாமா? பழி வாங்கணும் தான். இது வரைக்கும் அர்ச்சனாவை பழி வாங்க எடுத்த எந்த முயற்சியிலையும் நான் ஜெயிச்சதில்ல. தோத்து போய் அடி உதப்பட்டு அவமானப்பட்டு தாங்க மிச்சம். ஆனா இந்த தடவை நான் சொல்ற காரியத்தை நீ செஞ்சினா நீ சொல்ற அடி, உத, அவமானம் அத்தனையும் அந்த அர்ச்சனாவுக்கு தான். என் திட்டத்துக்கு நீ ஒத்துக்கிட்டினா அர்ச்சனாக்கு வேலை போகும். அவ ஜெயிலுக்கு போவா. அவளுடைய செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் போய் இந்த சமுதாயத்துல கூனி குறுகி நிற்பா. இதையெல்லாம் நீங்க பார்த்து ரசிக்கணும்னா நான் சொல்றதை நீ செய்யணும். டீலா? சொல்லு, என்ன டீலா? இத மட்டும் நீ செஞ்சினா வாழ்நாள் பூரா அந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருப்ப. அப்படி செய்யல, ஒரு கொத்தடிமை மாதிரி அந்த அர்ச்சனா வீட்டுல பணிவிடை செஞ்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். நான் சொன்ன காரியத்தை செஞ்சு முடிப்பல்ல? சரி, அந்த நகைப்பெட்டியை கொடுங்க. குட். இந்தம்மா, இத புடி. நான் சொன்ன மாதிரி
அர்ச்சனாவுடைய பீரோக்குள்ள இந்த நகைப்பெட்டியை வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அடுத்த நிமிஷமே அர்ச்சனா கதி கலங்குற மாதிரி நான் பண்றேன். சரி, ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு காஃபி சாப்பிடலாமா? இல்ல வேண்டாம் சார். நீங்க சொன்ன இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சாலே எனக்கு டின்னர் சாப்பிட்ட மாதிரி. நான் வரேன். பாய்.